பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பதிப்புரை. வாழ்வியல் பற்றி உலகில் நிலவி வரும் கருத்துக்கள் முரண்பாடுகள் நிறைந்தவையாய் உள்ளன. ஆன்மீகமும் உலகியலும் வேறு வேறு எனும் கருத்து உலகெங்கும் நிலவி வருகிறது. ஒருபுறம் சமயவாதிகள் ஆன்மீக வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்து உலகியல் வாழ்க்கையை ஒரு மாயக்காட்சியாகவும் மோகம் நிறைந்ததாகவும் ஒரு மயக்கும் பொருளாகவும் கருதி வருகின்றனர். மறுபுறமோ தத்துவவாதிகள் உலகியல் வாழ்வுக்கே முழு மதிப்பளித்து அறவாழ்வை புறக்கணித்து ஆன்மீகம் ஒழுக்கவியல் ஆகியவை எல்லாம் பொய்யான கூற்றுக்கள் என்று கூறி வருகின்றனர். ஆனால் இஸ்லாம் ஆன்மாவும் உடலும் இணைந்ததுதான் முழுமையான வாழ்க்கை என்றும் கரடுமுரடான இன்னல் நிறைந்த உலக வாழ்வில் கூட மனிதன் இறையன்பை பெற முடியும் என்றும் எடுத்துரைக்கிறது. இதனை மையமாக வைத்து வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு எவ்வித வழிகாட்டுகிறது என்பதை பல்வேறு தலைப்புகளில் மௌலானா சையீத் அபுல் அலா மௌதூதி இந்நூலில் விரிவாக விளக்குகிறார். ஆங்கில மொழியில் இந்நூலை மொழிபெயர்த்த டாக்டர் குர்ஷீத் அகமது இஸ்லாமிய அடிப்படை பற்றிய மௌலானா எழுதியுள்ள பல்வேறு நூல்களை ஆய்ந்து ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதன் தமிழாக்கமும் இந்நூலின் முதற் பகுதியாக இணைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் இஸ்லாம் வகுத்தளிக்கும் வாழ்க்கை திட்ட அமைப்பினை அதன் சரியான கோணத்தில் மக்களுக்கு புரிய வைக்க புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். தமிழ் கூறும் நல்லுலகில் இஸ்லாமிய நூல்களின் மூலம் மக்களிடையே ஒரு சிந்தனை புரட்சியை தோற்றுவிப்பதும் அவர்களின் ஆக்கப்பணி திறன்களை வளர்ப்பதும் அதன் தலையாய நோக்கங்களாகும். இத்துறையில் இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்னும் இந்நூல் முதலிடம் பெறுகிறது. வாசகர்கள் இந்நூலை படித்து பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறேன். அத்தியாயம் 1. வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கருத்தோற்றம். ஆன்மீக வாழ்வுக்கும் உலகியல் வாழ்வுக்கும் இடையே எந்த ஒரு மோதலையும் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. ஏன் அவ்விரண்டையும் வேறுபடுத்தி காட்டும் எந்த ஒரு கொள்கையையும் கூட அது ஏற்றுக்கொள்வதில்லை. இதுவே இஸ்லாமிய வாழ்க்கை நெறியின் தனித்தத்துவம் வாய்ந்த சிறப்பம்சமாகும். இன்றைய ஒழுக்கவியலிலும் தத்துவங்களிலும் மனிதனின் ஆன்மீக ஒழுக்க வாழ்வை தூய்மைப்படுத்துவதென்பது ஒரு குறுகிய பொருளை குறிக்கிறது. ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை நெறி அத்தகைய குறுகிய கருத்தை தருவதில்லை. மாறாக அது வாழ்வின் அனைத்து கூறுகளையும் அனைத்து துறைகளையும் தழுவி நிற்கிறது. இறைவனின் ஆட்சி இந்த நிலவுலகின் மீது உண்மையிலே நிலைநிறுத்தப்படவும் ஆழ்கடலை நீர் நிறைத்திருப்பது போன்று இந்நெடுநிலத்தை அமைதியும் மனநிறைவும் வாழ்க்கை நலமும் நிறைந்ததாகவும் தனிமனித வாழ்வையும் சமுதாய ஒழுங்கையும் நலமிக்க வழிகளில் அமைக்கவும் அது விளைகிறது. வாழ்க்கையை பற்றிய இத்தகைய தனித்தன்மை வாய்ந்த கண்ணோட்டமும் பிரபஞ்சத்தில் மனிதனுக்குள்ள தகுதி பற்றிய தனிச்சிறப்பு வாய்ந்த கருத்தோட்டமும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியின் அடையாளங்களாய் விளங்குகின்றன. ஆகவே இஸ்லாமிய ஒழுக்க சமூக அரசியல் பொருளாதார அமைப்புகளை பற்றி ஆராயப் புகுமுன் வாழ்க்கையை பற்றிய இஸ்லாத்தின் கருத்தோட்டத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய வாழ்க்கை நெறியின் அடிப்படை கொள்கைகளை இனி காண்போம். முதலாவது அடிப்படை கொள்கைகள். எல்லாம் வல்ல இறைவன் இப்பிரபஞ்சத்தின் படைப்பாளனும் உரிமையாளனும் ஆணையாளனுமாயிருக்கிறான். அவனே தன்னுடைய பேரரசின் ஒரு பகுதியான இப்பூமியில் மனிதனை தோற்றுவித்து உணரவும் சிந்திக்கவும் அறியவும் வேண்டிய ஆற்றல்களை வழங்கினான். நல்லது எது தீயது எது என்று பகுத்துணரக்கூடிய அறிவை தந்தான். பிறகு அவற்றிலிருந்து எதையேனும் தேர்ந்தெடுத்து கொண்டு செயல்படும் உரிமையையும் அளித்தான். வாழ்க்கை சாதனங்களை பயன்படுத்தும் உரிமைகளை வழங்கினான். சுருக்கமாக சொல்வதென்றால் மனிதனுக்கு ஒரு வகைப்பட்ட தன்னாட்சியை தந்து அவனை இப்பூவுலகில் தன்னுடைய பிரதிநிதியாய் ஆக்கினான். இரண்டாவது, மனிதனை தன் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக நியமித்த பொழுது மனதில் நன்றாக பதியும் வகையில் அவனுடைய தகுதி பற்றிய அடிப்படைகளை தெளிவாக இறைவன் அறிவித்து விட்டான். உங்களுக்கும் அனைத்துலகங்களுக்கும் உரிமையாளனும் வணக்கத்துக்குரியவனும் ஆணையாளனும் நான்தான். என்னுடைய இந்த பேரரசில் நீங்கள் தன்னாட்சி படைத்தவர்கள் அல்லர், பிறருக்கு அடிமைப்பட்டவர்களும் அல்லர். நீங்கள் கீழ்ப்படிவதற்கும் அடிபணிவதற்கும் வணங்குவதற்கும் உரியவன் என்னை தவிர வேறு யாருமில்லை. உங்களுக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டு நீங்கள் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்டுள்ளீர்கள். உண்மையில் இது ஒரு பெரிய தேர்வு களமாகும். இது ஒரு குறித்த காலம் வரை நீடிக்கும். அதன் பின்னர் நீங்கள் என்னிடம் திரும்பி வர வேண்டியவர்களாயிருக்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுடைய செயல்களை பற்றி ஆராய்ந்து உங்களில் யார் இந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ளீர்கள், யார் தோல்வியடைந்துள்ளீர்கள் என்று தீர்ப்பு வழங்குவேன். எனவே வணங்குவதற்கும் ஆணை பிறப்பிப்பதற்கும் உரிய இறைவன் என்று என்னை ஏற்றுக்கொண்டு நான் வழங்கும் அறிவுரைகளுக்கும் போதனைகளுக்கும் ஏற்ப இவ்வுலகில் செயல்படுவதுதான் உங்களுக்குரிய நேரிய வழியாகும்.
மேலும் இவ்வுலகை தேர்வு கூடமாகக் கருதி வாழ்க்கை நடத்த வேண்டும். மறுமையில் என்னுடைய இறுதி தீர்ப்பில் வெற்றி பெறுவதே உங்கள் வாழ்வின் அடிப்படை நோக்கமாக அமைய வேண்டும். இந்த உணர்வோடு மேற்சொன்ன உண்மையின் அடிப்படையில் வாழ்வதே உங்களுக்குரிய சீரிய நேரிய ஒழுங்குமுறையாகும். இதற்கு மாற்றமாக இவ்வுலக வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு போக்கும் மிகத் தவறானதாகவே இருக்கும். முதலில் சொல்லப்பட்ட நேரிய போக்கை நீங்கள் மேற்கொண்டால் அதை மேற்கொள்ள உங்களுக்கு முழு உரிமை உண்டு. உலகில் அமைதியும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் என்னிடம் திரும்பி வரும்போது ஜன்னத், சுவர்க்கம் என்று சொல்லப்படும் நிரந்தர இன்பத்தையும் நிலையான பேரின்ப வீட்டையும் உங்களுக்கு அளிப்பேன். ஆனால் அந்த ஒழுங்கு முறையை விட்டு நீங்கள் வேறு முறையில் நடந்தால் அவ்வாறு நடக்கவும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. உலகில் குழப்பத்தையும் அமைதியின்மையையும் நீங்கள் சுவைக்க வேண்டியிருக்கும். பிறகு இவ்வுலகை விட்டு என்னிடம் மீளும் போது நீங்காத துயரமும் வேதனையும் உடைய நரகம் எனும் படுகொலியில் தூக்கி எறியப்படுவீர்கள் என்று இறைவன் எச்சரித்துவிட்டான். மூன்றாவது, இவ்வாறு எச்சரித்த இறைவன் பிறகு பூவுலகின் முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரும் அவர்களுடைய வழித்தோன்றல்களும் பின்பற்றிச் செயல்பட வேண்டிய போதனைகளை வழங்கி உலகில் வாழச் செய்தான். ஆதி மனிதர்களான இவ்விருவரும் இருளிலும் அறியாமையிலும் தன் கண்களை திறக்கவில்லை. மாறாக முழு ஒளியுடைய சரியான ஓர் அமைப்பிலேயே இறைவன் அவர்களுடைய உலக வாழ்க்கையை துவங்கச் செய்தான். வாழ்வின் உண்மைகளை அவர்கள் அறிந்தே இருந்தார்கள். வாழ்க்கை நெறி அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டே இருந்தது. இறைவனுக்கு அடிபணிவதாகவே இஸ்லாமாகவே அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. மேலும் இறைவனுக்கு அடிபணிபவர் முஸ்லிம்களாகவே வாழுங்கள் என்று தம்முடைய வழித்தோன்றல்களுக்கு அவர்கள் போதித்துச் சென்றிருந்தனர். ஆனால் படிப்படியாக பிந்திய நூற்றாண்டுகளில் அவர்களின் வழித்தோன்றல்கள் இந்த நேரிய சீரிய நெறியை தீனை விட்டு நழுவித் தவறான பல்வேறு பாதைகளில் செல்லத் தலைப்பட்டனர். அசட்டையினாலும் விழிப்புணர்வின்மையினாலும் அறப்போதனைகளை கை நழுவ விட்டுவிட்டனர். மேலும் தம் குறும்புத்தனத்தால் அதனை அலங்கோலப்படுத்தி குழப்பிவிட்டனர். இறைவனுடன் பல்வேறு மனிதர்களையும் இணை வைத்தனர். சில சமயம் பல இயற்கை படைப்பினங்களையும் தம் கற்பனையில் உதித்த பல உருவங்களையும் இறைவனுடன் இணையாக்கிக் கொண்டனர். அவர்கள் இறைவன் அளித்த உண்மை அறிவுடன் விதவிதமான மூட நம்பிக்கைகளையும் சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் கலந்து எண்ணற்ற மார்க்கங்களை உண்டு பண்ணினர். இறைவன் நிர்ணயித்துள்ள நீதிமிக்க நேர்மையான சமூக அமைப்புக்கு வேண்டிய ஒவ்வொரு நியதிகளை ஷரீஅத்தை கைவிட்டுவிட்டு அல்லது அதனை அலங்கோலப்படுத்தி அதற்கு பதிலாக தம் இச்சைகளுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் ஏற்ப வாழ்வின் சட்டதிட்டங்களை இயற்றிக்கொண்டனர். இதனால் இறைவனுடைய பூமி அநீதியாலும் கொடுமையாலும் நிரம்பிவிட்டது. நாலாவது, நேரிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கும் மனிதனை பலவந்தமாக நேர்வழியின் பால் நடத்திச் செல்வது இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கும் கட்டுப்பாடுள்ள சுதந்திரத்துக்கு இசைவாக இராது. எனவே நேர்வழியில் செல்லும்படி மனிதனை கட்டாயப்படுத்த இறைவன் தன் ஆற்றலை பயன்படுத்தவில்லை. மேலும் இந்த இனத்துக்கு இதில் தோன்றும் சமுதாயங்களுக்குச் செயல்படும் ஒரு வரம்பை இறைவன் நிர்ணயித்துள்ளான். மனிதர்கள் இறை நெறியை எதிர்த்து நடக்கத் தொடங்கிய உடனேயே அவர்களை அழித்து விடுவது இறைவன் நிர்ணயித்துள்ள செயல்படும் காலத்தவணைக்கு இசையுடையதாக இராது. எனவே இறை நெறியிலிருந்து முகம் திருப்பிச் செல்லும் மனிதர்களை இறைவன் உடனடியாக அழிக்கவில்லை. நேர்வழியின் பால் திரும்பி வர கட்டாயப்படுத்தவும் இல்லை. இவற்றுக்கு பதிலாக இவ்வுலகில் இறைவன் மனிதனை வரையறுக்கப்பட்ட சுதந்திரத்துடன் வாழச் செய்தான். பிறகு தேர்வு கூடமான இவ்வுலகில் செயல்படுவதற்கு அளித்துள்ள மனிதனுக்குரிய காலகட்டத்தில் அவனுக்கு நேர்வழி கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளைச் செய்து கொண்டே இருக்கும் பொறுப்பை இறைவனே ஏற்றுக்கொண்டான். இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட அவன் விருப்பத்தையே நாடிச் செயல்படுகின்ற நல்லடியாரை தேர்ந்தெடுத்தான். அவர்களை தன் தூதர்களாய் நியமித்தான். தன் செய்திகளையும் கட்டளைகளையும் அவர்களிடம் தூதராக அனுப்பத் தொடங்கினான். வாழ்வின் அடிப்படை உண்மைகள் பற்றிய அறிவை அவர்களுக்கு அருளினான். சீரான வாழ்க்கை முறை, வாழ்க்கை சட்ட திட்டங்கள் ஆகியவற்றை அவர்களுக்கு வழங்கினான். ஆதத்துடைய மக்களில் நேர்வழியிலிருந்து பிறழ்ந்து சென்ற மனிதர்களை ஆதியில் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அதே நேர்வழியின் பால் அழைக்கும் பணியில் அத்தூதர்களை நியமித்தான். ஐந்தாவது, இறை தூதர்கள் பல சமுதாயங்களிலும் பல நாடுகளிலும் தோன்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ச்சியாய் இறை தூதர்கள் வந்து கொண்டே இருந்தனர். உலகெங்கும் ஆயிரம் எண்ணிக்கையில் அவர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை நெறி தீன் ஒன்றாகவே இருந்தது. தொடக்கத்தில் வாழ்வின் சீரிய ஒழுங்குமுறை என்று ஆதி மனிதனுக்கு எந்த பாதை காட்டப்பட்டதோ அந்த பாதையே சரியானது என்று தூதர்களும் அறிவித்து கொண்டு வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே போதனையையே பின்பற்றுபவர்களாக இருந்து வந்தனர்.
தொடக்கத்தில் உலக வாழ்வின் ஒழுக்கவியல், சமூகவியல் ஆகியவற்றுக்கு எந்த நிலையான அடிப்படை விதிகள் ஆதி மனிதருக்கு காட்டப்பட்டனவோ அவற்றையே இவர்கள் பின்பற்றி நடப்பவர்களாயுமிருந்தனர். அவர்கள் அனைவரும் வாழ்வின் இலட்சிய பணி ஒன்றாகவே இருந்தது. இந்த தீனின் வழிகாட்டுதலின் பக்கம் வருமாறு மனித குலத்துக்கு அழைப்பு விடுப்பதும், பின்னர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோரை ஒரு இலட்சிய குழுவினராக்கி உம்மத்தினராக அமைப்பதும், அக்குழுவினரை தாமே தம் வாழ்வில் இறைவனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கச் செய்வதும், உலகில் இறை சட்டத்திட்டத்துக்கு இசைந்த வாழ்வை நிலைக்கச் செய்வதும், அச்சட்டதிட்டங்களுக்கு மாறு செய்ய முற்படுவோரை தடுக்க பாடுபடச் செய்வதுமே அத்தூதர்கள் அனைவரின் ஒரே இலட்சியமாக இருந்தது. இவ்வாறு வந்த நபிமார்கள், இறை தூதர்கள் அவரவர் காலங்களில் தங்களுடைய இந்த இலட்சியத்தை மிகவும் அழகாக நிறைவேற்றினார்கள். ஆனால் எப்போதும் மனித சமுதாயத்தின் ஒரு பெரும் பகுதி அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முன்வரவே இல்லை. நபிமார்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு உம்மத்தே முஸ்லிம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பாடான முறையில் திகழும் இலட்சிய குழு ஆகத் திகழ்ந்தோறும் காலப்போக்கில் பல பிணிகளுக்கு ஆளாயினர். இவை சில குழுவினரை இறைவன் அருளிய வாழ்க்கை நெறியை கை நழுவ விடும் அளவுக்கு கொண்டு சென்றன. சிலரோ இறைவனின் வழிகாட்டுதலை திருத்தி மாற்றி பல கலப்படங்களை செய்து அதனை அலங்கோலப்படுத்தி குழப்பிவிட்டனர். 6வது, இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்துலகங்களின் இறைவன் அரபு நாட்டில் தோற்றுவித்தான். முந்தைய நபிமார்கள் எந்த பணிக்காக அனுப்பப்பட்டனரோ அதே பணியை நிறைவேற்றும் பொறுப்பில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர்த்தினான். அவர் இதற்கு முன் இறை வேதம் அருளப்படாத மக்கள் அனைவரையும் முந்தைய நபிமார்கள் மூலமாக நேர்வழியை பெற்று அதிலிருந்து நழுவிவிட்டவர்களையும் நோக்கித் தம் அழைப்பை விடுக்கத் தொடங்கினர். ஆதி மனிதர்களுக்கு காண்பிக்கப்பட்ட நேரிய வாழ்க்கை முறையையே மேற்கொள்ளும்படி அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதும், இறைவனுடைய போதனையை அனைவரிடமும் எட்டச் செய்வதும் முதல் பணியாகும். அதன் பின் அதனை ஏற்றுக்கொள்வோரை ஒருபுறம் தங்கள் வாழ்க்கையை இறை போதனையின் அடிப்படையில் அமைத்து கொள்ளவும், மறுபுறம் இறைவன் அளித்த போதனைக்கு இசைவாக உலகை சீர்திருத்தவும் பாடுபடக்கூடிய ஓர் இலட்சிய குழுவாக, உம்மத்தாக அமைத்து விடுவதும் தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை தூது பணியாக இருந்தது. மேற்சொன்ன அழைப்பையும் நட்போதனைகளையும் கொண்ட வேத நூல்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய அல் குர்ஆன் ஆகும்.